அன்றைக்கினிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் அன்றைக்கினிய சகோதரர் சேகர்பாபு அவர்களே, மேயர் சென்னையினுடைய மாண்பு மேயர் அவர்களே, கழக முன்னோடி உறுப்பினர்களே, தோட்டத் தலைவர்களே மற்றும் வருகை இருக்கின்ற சென்னை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அன்றைக்கினிய கழக தோழர்களே, தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 5 ஆண்டு காலம் உங்களோடு இருந்து நாங்களும் இந்த துறையிலே உங்களுடைய ஆதரவோடு உங்களுடைய துணையோடு ஒவ்வொரு நகரத்திலும் அதை சுத்தமாக வைத்து பொதுமக்களிடையே ஒரு நல்ல பெயர் வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் தூய்மை பணியாளர்கள் தான் என்பதை நான் உங்களுக்கு வழியில் சொல்ல கொள்கிறேன். பல நகரங்களிலே இன்னும் பார்த்தால் திருப்பூர் போன்ற நகரங்கள் பல நகரங்களிலே அங்கு சரியாக பணி நடக்காமல் மக்கள் அங்கெல்லாம் என்ன பேசிக் கொள்கிறார்கள், மற்ற நகரங்களிலே என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். எனவேதான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் உங்களுடைய கோரிக்கை வந்தபோது அதை கனிவோடு பரிசீலித்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்து தர வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டு அதை நம்முடைய சேகர்பாபு அவர்கள் முன்னின்று அவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களை தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே பணியமர்த்தி அனைவரும் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்முடைய தலைமையுடைய அரசு அன்றைக்கு பணியாற்றியது. இன்னும் சொல்ல போனால் தூய்மை பணியாளர்களை எல்லாம் தொழிலதிபர்களாக மாற்ற வேண்டும் என்று தளபதி அவர்கள் முடிவெடுத்து சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து அதனை பணியாற்றி அல்லது பணியில் இருக்கின்ற போது மறைந்த தோழர்கள் பணியாற்றிய முடிவுகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி 700 கோடி ரூபாய் மானியத்தில் சொந்தமாக அவர்களுக்கெல்லாம் வண்டி வாங்கி கொடுத்து அந்த வண்டி கழிவுநீர் இறக்கின்ற வண்டியை தந்து அந்த வண்டியை அவர்களுக்கு தினந்தோறும் வேலை தந்து அவர்களுக்கு அந்த மானியத்தில் தந்து அவர்களை எல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் தொழிலதிபர்களாகவே மெட்ரோ வாரியத்தில் பணியாற்றிய தோழர்கள் இருக்கிறார்கள். நான் எல்லாம் சொல்வதற்கு காரணம் பல்வேறு நேரங்களிலே பல்வேறு இடங்களிலே அரசாங்கத்திலே சில பல காரியங்கள் செய்து கொடுக்க முடியாமல் கூட போயிருக்கும். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் கலைஞருடைய பிறந்த நாள் கலைஞருடைய புகழை பாடுகின்ற விழா அவருடைய மகன் முதலமைச்சராக இருந்த போதுதான் அவருடைய துறை, இது அவர் பார்த்த துறை, உள்ளாட்சித்துறை என்பது அவரே பார்த்த துறை, ஊரகத்துறை நகரத்துறையும் அவரே பார்த்த துறை. அதனால் நன்கு அறிந்த காரணத்தால் இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய மேற்பார்வையிலே சிறப்பாக செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இதை கூட தூய்மை பணியாளர் நான் முதலமைச்சர் சொல்லிட்டு வந்து சேகர்பாபு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். இங்கே தூய்மை பணியாளர் நலத்திட்டங்கள் வழங்குவது என்று சொன்னேன். போயிட்டு வாருங்கள் என்று சொன்னதோடு அவர் அதை மகிழ்ச்சியாக எடுத்துக் கொண்டார். இவர் தொடர்ந்து கழகத்திலே நாங்களும் மாவட்ட செயலாளராக கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார். நானும் ஒரு 23 கால மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் இப்படி தொடர்ந்து கலைஞருடைய பிறந்த நாளோ தளபதியுடைய பிறந்த நாளோ அல்லது கழகத்தினுடைய வளர்ச்சி நாள் என்று சொன்னால் ஒரு 100 கூட்டம் தொடர்ந்து நடப்பது என்பது சேகர்பாபு அவர்கள் திருச்சி சென்னையிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள்லாம் எங்களுடைய ஏரியா 17 சட்டமன்ற தொகுதிக்கு நான் மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். திரும்பி 9 சட்டமன்ற தொகுதி. ஒவ்வொரு ஊருக்கு நாங்கள் போயிட்டு வருவது என்பது ஒரு 100-200 கிலோமீட்டர் சுற்றலை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போது இவ்வளவு இன்சென்டிவ் நெருக்கமாக செய்ய முடியுமா என்றால் எங்களால் அவர்களால் செய்ய முடியாது. அங்கு ஒன்றிய குடும்பமாக இருப்போம். ஆனால் சென்னையிலே பணியாற்றுகின்ற மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தினம் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் போடுகிறார். கழகத்தின் பொருளாளர் வந்து பேசி இருந்திருக்கிறார், துணை பொதுச் செயலாளர் வந்து பேசி தந்திருக்கிறார்கள், நடிகர் அவர்கள் வந்து பேசி இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் பொதுக்கூட்டத்தில் அதிகமாக பேசுவதில்லை, அதனால் இது ஒரு வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறார். பொதுக்கூட்டத்தில் நீண்ட நேரம் பேச மாட்டோம். மாநாடு போடுவோம், கூட்டம் போடுவோம், எல்லாம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண சொன்னால் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் பொதுக்கூட்டத்திலே. அதனால் யார் யாருக்கு என்ன வேலையை தர வேண்டும் என்று அறிந்து எனக்கு இந்த வேலையை கொண்டிருக்கிறார் மாவட்ட. எனவே இந்த இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு நடுத்தர மக்கள் மிகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைக்கிற ஒரு இயக்கம். இங்கு
எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலையில திராவிட மாடல் அரசை நடத்திய நம்முடைய தலைமை அவர்கள், அவருடைய நம்முடைய முதலமைச்சர், நான் கலைஞர்கள் 3 முறை அமைச்சராக இருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அதே போல கழக பணி ஆற்றுகிற பணியெல்லாம் எனக்கு கலைஞர் தான் கற்றுத் தந்தார். எனவேதான் அவருடைய பிறந்தநாள் நாளில் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த நலத்திட்ட உதவியை வழங்குவதில் மிக மிக பெருமையாகிறேன். எனக்கு இந்த பணியை தந்த சேகர்பாபு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுக்கூட்டத்தில் பேசுவதால் கூட ஒரு 15 நிமிடம் பேசி வணக்கம் நன்றி என்று சென்று விடலாம். ஆனால் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது இது அவருக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு புண்ணியம் எங்களுக்கு கொடுக்கிறார். எனவே அதில் தான் ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக நான் அதை கருதுகிறேன். உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கிற இந்த வாய்ப்பு தந்த சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் தளபதி தலைமையில் இந்த ஆட்சி அமைவதற்கு ஒரு அடித்தளமாக இன்றைக்கு வந்திருக்கிற கூட்டம் என்பது மீண்டும் கழகாட்சியை உருவாக்குகிற அவர்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 8 மாத காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, உங்களால் முடியுமா என்றுதான் சொல்கிறார்கள். முடியும் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு கூட்டமாக இதை எடுத்துக்கொள்வோம். எனவே மேடையில் இருக்கிற கோட்டத்தலைவர்களெல்லாம் ஒவ்வொரு முறையும் தலைவர்கள் சொல்வார், அவர்கள் தான் பணியாற்றுகிறார்கள், சிறப்பாக பணியாற்றுகிறார் என்று அவரும் அவருடைய கணவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே தான் மீண்டும் அவர்கள் தான் மக்கள் பணியாற்ற வருவார்களே தவிர புதியவர்கள் யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அவர்களையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், அதன் மூலம் கழகம் பயன்பெற வேண்டும், தளபதி அவர்கள் அதன் மீது புகழடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.